إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. நண்பர் ஒருவர் அவருக்கு இருக்கின்ற பிரச்சினையை கூறி ஒரு கேள்வி தொடுக்கின்றார். அடிக்கடி காற்று வெளியேறுவது அவருக்கு இருக்கின்ற பிரச்சினை என கூறுகின்ற அவர், தொழுவதற்கு உது செய்து தொழுகையை ஆரம்பித்தால் தொழுகையை முடிப்பதற்கு இடையிலேயே காற்று வெளியேறி விடுகின்றது. எனவே இது போன்ற இக்கட்டான நிலையில் நான் தயம்மம் செய்து கொள்ளலாமா என்று அவர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். தொழுகைக்காக உது செய்து உடனே அந்த தொழுகையை தொழுகின்ற போது கூட அதற்கு இடையிலே ஒருவருக்கு காற்று வெளியேறி விடுகின்றதென்றால் இது ஒரு நோய் என்பது நாம் புரிந்து கொள்ளக்கூடியது. இது போன்ற இக்கட்டான நிலை பெண்களுக்கும் பொதுவாக அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்படும் குறிப்பிட்ட நாட்கள் இரத்த வெளியேற்றத்தின் பிறகு அது நின்றுவிடும். ஒரு சிலருக்கு அதனையும் தாண்டி மேலதிக இரத்த போக்கு ஏற்படும். இதுவும் ஒரு வகை நோயாகும். நபியின் மனைவி ஒருவருக்கு இவ்வாறு இருந்தது ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றது. இது போன்ற இக்கட்டான நிலையிலே தொழுகைக்காக எப்போது நாம் தொழப் போகின்றோமோ அந்த சந்தர்ப்பத்தில் உது செய்ய வேண்டும். உடனடியாக அந்த தொழுகையை ஆரம்பிக்க வேண்டும். இது போன்ற நோயுள்ளவர்கள் இப்படி செய்த நிலையிலே தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கும் போதே அவர்களுக்கு காற்று வெளியேறும் என்றால், அல்லது அந்த மேலதிக இரத்தப்போக்குள்ள பெண்களுக்கு அந்த இரத்தம் தொடர்ந்து வெளியேறி கொண்டிருப்பது அவர்களுடைய தொழுகையிலே பாதிப்பை ஏற்படுத்த மாட்டாது. இவ்வாறு நோய்க்குட்பட்டவர்கள் எந்த தொழுகையை தொழப் போகின்றார்களோ தொழப்போகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உது செய்ய வேண்டும். அதன் பிறகு தொழுகை முடியும் அளவிற்கு கூட அவர்களால் தடுக்க முடியாத அந்த நிலை, இப்படியான இக்கட்டான நிலையில் அவர்கள் தொடர்ந்து தொழுகையை தொழலாம். அந்த தொழுகை ஏற்கப்படும். அதன் அடிப்படையிலே இவ்வாறு அடிக்கடி காற்று வெளியேறக்கூடிய ஒருவர் தொழ ஆரம்பிப்பதற்கு முன்னர் உது செய்து தொழ ஆரம்பித்தால் கூட தொழுகையை முடிக்க முடியாத அளவிற்கு அதற்கு இடையிலே அவரால் கட்டுப்படுத்த முடியாமல் காற்று வெளியேறுகின்றதென்றால் அவர் தொடர்ந்து தொழுகையை தொழலாம். இவ்வாறு தொழுகின்ற போது இடையிலே காற்று வெளியேறினால் தொழுகையை அவர் கைவிட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. அதே நேரம் இத்தகைய நிலையிலுள்ள ஒருவர் உதுவிற்கு பதிலாக தயம்மம் செய்யலாமா என்றால் அதற்கு இஸ்லாத்திலே அனுமதி கிடையாது, அது தேவையும் கிடையாது. எனவே இத்தகைய பிரச்சினையுள்ள ஒருவர் நபி அவர்கள் மேலதிக இரத்தப்போக்குள்ள பெண்களுக்கு வழிகாட்டியது போன்று தொழுகை வருகின்ற அந்த நேரத்தில் ஒவ்வொரு தொழுகைக்காகவும் அவர் உது செய்ய வேண்டும். உது செய்ததன் பிறகும் தொழுகின்ற போது அவருக்கு காற்று வெளியேறுகின்றதென்றால் அவரது நோய் காரணமாக தொடர்ந்து அந்த தொழுகையை அவர் தொழலாம், அது ஏற்கப்படும். குறிப்பிட்ட அந்த நேரத்தில் உது செய்வது மட்டும்தான் அவருக்கு நிபந்தனையாகும். அதன் பிறகு அவர் காற்று வெளியேறினால் அதனை பொருட்படுத்தாமல் தொடர்ந்து அவர் தொழ வேண்டும். இது இத்தகைய நோயுள்ளவர்களுக்குரிய சட்டமாகும். இந்த இடத்தில் அவர் தயம்மம் செய்ய வேண்டிய எந்த தேவையும் கிடையாது, அதற்கு அனுமதியும் கிடையாது. நீர் இல்லாவிட்டால் அல்லது நீரை பயன்படுத்த முடியாவிட்டால் தான் உதுவிற்கு பதிலாக தயம்மம் செய்யப்படும். எனவே தொழுகின்ற நேரம் அளவிற்கு கூட காற்று வெளியேறுவதை தடுக்க முடியாத நோய் நிலையிலுள்ள ஒருவர் ஒவ்வொரு தொழுகையையும் ஆரம்பிப்பதற்கு முன்னர் அவர் உது செய்ய வேண்டும். அதன் பிறகு காற்று வெளியேறுவதை பற்றி அலட்டிக் கொள்ளாமல்
அத்தகையவர்களுக்கு தொடர்ந்து தொழுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கின்றது. இதுவே அவர்களுக்குரிய வஹீயின் வழிகாட்டல் ஆகும்.